ஓம் சாந்தி. 30/5/2026 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் வெற்றிகரமாக பயன்படுத்தி தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஏனென்றால் மரணம் தலைமீது இருக்கின்றது. ஞானத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சில குழந்தைகள் தாரணை என்பது செய்ய முடிவதில்லை. காரணம் என்னவென்றால் ஞான சிந்தனை என்பது செய்வதில்லை. புத்தியின் தொடர்பு தேக சம்பந்தங்களில் சிக்கி உள்ளது. புத்தியிலிருந்து மோகத்தை நீக்கினால்தான் தாரணை என்பது ஏற்படும். மோகம் என்பது அப்படிப்பட்டது, மனிதர்களை குரங்கு போல் ஆக்கிவிடுகின்றது. எனவே பாபா குழந்தைகளுக்கு முதல் உறுதிமொழியை நினைவுபடுத்துகின்றார். தேக சகிதமாக அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்கள். பாபா புரிய வைக்கின்றார். கெட்டுப்போனவைகளை சீர்திருத்தக்கூடியவர் என்று எல்லையற்ற தந்தைக்குத்தான் கூறப்படுகின்றது. ஷிவ் பாபா தான் வைரத்துக்கு சமமாக ஆக்குகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். இவர் எல்லையற்ற தந்தை. கிருஷ்ணர் எல்லைக்குட்பட்ட எஜமானன், விஸ்வத்துக்கு ராஜாவாக ஆகின்றார். ஷிவ் பாபா ராஜாவாக ஆகுவதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை என்று கூற முடியாது. மோகத்தில் சிக்கியிருக்கும் காரணத்தினால் ஞானம் என்பது தாரணை ஆகுவதில்லை. மற்ற தொடர்பை விடுத்து உன்னுடைய தொடர்பில் இருப்பேன் என்று நீங்கள்தான் பாடி வந்தீர்கள். எனக்கு ஒருவரை தவிர வேறு யாருமே இல்லை என்ற உறுதிமொழி என்பது எடுத்துள்ளீர்கள். ஒரு பாபாவிடம்தான் புத்தியின் தொடர்பு இருக்க வேண்டும். மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். தேக அபிமானம்தான் நம்பர் 1 எதிரியாகும். தேவதைகள் ஆத்மா அபிமானியாக இருப்பார்கள். எப்பொழுது துர்கதியில் இருக்கின்றீர்களோ அப்பொழுது சத்கதி தாத்தா ஞானக்கடல் வருகின்றார். பாபா வந்துதான் ஞான ஸ்நானம் என்பது செய்விக்கின்றார். ஒரே ஒரு நிராகார தந்தையை தான் படைப்பவர் என்று சொல்லப்படுகின்றது. எப்படி லௌகீக தந்தை குழந்தைகளை படைக்கின்றார் அல்லவா, ஆஸ்தியும் தருகின்றார். அப்படி எல்லையற்ற தந்தையும் ஆஸ்தி தருகின்றார். பாரதத்தை உலகத்திற்கே எஜமானனாக ஆக்குகின்றார். முழு உலகத்திற்கும் பதீத பாவனன் என்று சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு சிவ தந்தை தான். இப்பொழுது அனைவருக்கும் கணக்குகளை முடிக்கும் இறுதி நேரம். சிலருக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றால் சேவை செய்வதில்லை. சேவை செய்தால்தான் பெயர் என்பது கிடைக்கும். இந்த சித்திரங்கள் என்பது குருடர்களுக்கு முன்னால் கண்ணாடி போல் ஆகும். இது இறுதி பிரிவி. சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமானால் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். விநாசம் எதிரிலேயே இருக்கின்றது. ஆதலால் பாவனம் ஆக வேண்டும். பாவனமாக ஆகுவதற்காக சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு துறந்து செல்கிறார்கள். விநாசம் எதிரிலேயே இருக்கின்றது. எனவே என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் படகு கரை சேர்ந்துவிடும். விநாசத்திற்கு முன்னால் தன்னுடைய அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இது இறுதி நேரம். எனவே அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். தேகதாரியிடமிருந்து மோகத்தை அகற்றி மோகத்தை வென்றவராக ஆகுங்கள். தேக அபிமானம் என்ற முதல் எதிரி மீது வெற்றி அடைவும். மற்ற தொடர்பிலிருந்து விடுபட்டு ஒரு பாபாவிடம் புத்தியின் தொடர்பை இணைக்க வேண்டும். எனக்கிருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாரும் இல்லை என்று நீங்கள்தான் உறுதிமொழி எடுத்துள்ளீர்கள். நினைவு என்ற மந்திரத்தின் மூலம் எண்ணம் மற்றும் கர்மத்தில் அழிவற்ற வெற்றியை அடையக்கூடிய வெற்றி ஸ்வரூபம் ஆகுக. குழந்தைகளாகிய நீங்கள் சர்வ சக்தி வாய்ந்த அரசாங்கத்தின் தூதுவர்கள் ஆவீர்கள். ஆகையினால் எவருடனும் ஆலோசனை செய்வதில் தன்னுடைய மனதை அமைதியை இழக்கச் செய்யக்கூடாது. நினைவு என்ற மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். எவ்வாறு ஒருவர் வார்த்தைகளாலோ அல்லது வேறெந்த வழியிலோ வசப்படவில்லை என்றால் மந்திர தந்திரம் போடுகிறார்கள்.
உங்களிடம் ஆன்மீக திருஷ்டி நிறைந்த கண்கள் மற்றும் மன்மனபவ என்ற மந்திரம் உள்ளது. இதன் மூலம் தன்னுடைய எண்ணங்களை வெற்றி பெற செய்து சித்தி சுரூபம் ஆக முடியும். செயலை பற்றிய உணர்வு இருப்பதற்கு பதிலாக ஆத்ம உணர்வில் இருங்கள். ஏக்ரஸ் என்பதன் அர்த்தம் முயற்சியின் வேகம் சதா ஒரே மாதிரியாக இருப்பது என்பதல்ல. ஏக்ரஸ் என்றால் பறக்கும் கலையின் அனுபவம் செய்வதாகும். உணர்வு இருக்க வேண்டும். அனைத்து சம்பந்தங்களின் அழிவற்ற தொடர்பு ஒருவருடன் இணைந்திருக்க வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு சம்பந்தம் கூட தந்தையிடம் குறைவாக இருக்கக்கூடாது. சர்வ சம்பந்தங்களின் கயிறு ஒருவரிடம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அப்பொழுது ஏக்கிரஸ்திதி தானாகவே உருவாகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.